அந்த நேரம் பெரிய நீர்த்துளிகளோடு மழை பெய்ய ஆரம்பித்தது. பாதி நனைந்தும் நனையாமலும் அருகில் இருந்த பஸ் ஸ்டாப்பிற்குள் ஓடினர் இருவரும். சிவானி, நீ என்னை மன்னிச்சிட்ட தானே என்று அஸ்வின் கேட்க, அதற்கு இல்லை என்று தலையாட்டினாள் சிவானி. என்ன இல்லையா? நான் தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே, இன்னமும் உன் கோபம் போகலையா என்றான் அஸ்வின். அவனை அழுத்தமான பார்வை பார்த்தாள் அவள். அவள் பார்வையை பார்த்தவன் பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு, சரி, உன் கோபம் போகணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லு, நான் பண்றேன் என்றான். அவன் அப்படி சொன்னதும், இனிமே நீ என் பர்த்டே மட்டும் இல்லை, என்னையும் எப்பவுமே மறக்கக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்றீனா, அதோ அங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு பாரு, அங்க போய் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா போ என்று சிவானி சொல்ல, சிவானி, மழை அடிச்சுக்கிட்டு ஊத்துது, நீ வேற மழையில நனைஞ்சிருக்க, இப்ப போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு சரியில்லாம போயிடும் என்று அஸ்வின் சொல்ல, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், உன்னால வாங்கி தர முடியாதுன்னா நானே வாங்கிக்கிறேன் என்று சிவானி அங்கிருந்து செல்ல போக, அம்மா தாயே, நீ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தரேன், தயவு செஞ்சு மழையில மட்டும் நனையாத என்றவன் மழையில் நனைந்தவாறே ஐஸ்கிரீம் ஷாப் சென்று ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி வந்து அவளிடம் நீட்ட, அதை பார்த்தவள் முகம் மாறியது.